குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் அதாவது டிட்வா புயல் தற்போது சென்னைக்கு கிழக்கே கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. இந்த புயலின் காரணமாக இன்று காலை முதல் நமக்கு தொடர்ச்சியாக கனமழை பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னை எண்ணூரில் 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. மணலியில் 16 சென்டிமீட்டர் மழையும், அதே போல மணலி வார்டு 18ல 16 சென்டிமீட்டர் மழையும், பாரிஸ்ல 15 சென்டிமீட்டர் மழையும், ஐசவுஸ்ல 14 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், விம்கோ நகரில் 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழையும், வடபழனியில் 13 சென்டிமீட்டர் மழை, பேசின் பிரிட்ஜில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், சாலிகிராமத்தில் 12 சென்டிமீட்டர், கத்திவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர், மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர், மணலி நியூ டவுனில் 12 சென்டிமீட்டர், அதே போல சென்னை காசிமேட்டில் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், மணலி வார்டு 17ல் 11 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், நுங்கம்பாக்கத்தில் 10.5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், சைதாப்பேட்டையில் 10.5 சென்டிமீட்டர், தண்டையார்பேட்டையில் 10.4 சென்டிமீட்டர், நெற்குன்றத்தில் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு, புழலில் 10 சென்டிமீட்டர், அமிஞ்சகரையில் 10 சென்டிமீட்டர், வலசரவாக்கத்தில் 10 சென்டிமீட்டர், ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 9.7 சென்டிமீட்டர் மற்றும் மாதவரத்தில் 9.6 சென்டிமீட்டர், வேளச்சேரியில் 9 சென்டிமீட்டர், கொரட்டூரில் 9 சென்டிமீட்டர், வலசரவாக்கத்தில் 8.6 சென்டிமீட்டர், அடையாறில் 8 சென்டிமீட்டர் மற்றும் மடிப்பாக்கத்தில் 8 சென்டிமீட்டர் என சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல நமக்கு சென்னை எண்ணூர்ல கிட்டத்தட்ட 8 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் என்பது அதீத கனமழை என்றுதான் நம்ம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிக கனமழை என்றால் 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாக வேண்டும். ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது 8 மணி நேரத்தில் 19 சென்டிமீட்டர் என்பது மிக அதிகமான மழையளவு என்பதை பார்க்க முடியுது. இன்று காலை முதலே நமக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவும் தரைக்காற்றுடன் கூடிய மழைப்பொழிவும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது. இந்த சூழல்ல இலங்கை அருகே இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது முதலே நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டல்ல தொடர்ச்சியாக இதன் ஒவ்வொரு நகர்வையும் மேகங்கள் உருவாகி வருவதையும் அதன் தாக்கங்களையும் பதிவு செய்து வந்திருந்தோம். நேற்றைய தினமே நம்ம மிக விரிவாக பேசியிருந்தோம். அதாவது புயலின் மையப்பகுதியில் தற்போது மேக கூட்டங்கள் உருவாகாத சூழல் உருவாகி இருக்கு. வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல் நவம்பர் 30ஆம் தேதி இரவு மாறும். குறிப்பா நமக்கு இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கத்தினால அங்கிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து நம் புயல் மீண்டும் வலுப்பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். தற்போதைய சூழல்ல சமூக வலைதளங்கள்ல காலை முதலே இந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கிறதாகவும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்ற செய்தியை அனைவருமே அறிந்திருப்பீர்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா அது தொடர்ச்சியாக வலுவடைந்து வருகிறது. அது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. குறிப்பா சென்னைக்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்கும் எதிர்பார்க்கப்படுது. இது புயலாக மாறுமா என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டும். அது இந்த சூழல்ல இது கரையை கடக்க போறதில்ல. நமக்கு மேற்கத்திய தாழ்வு நிலை மற்றும் உயரழுத்தத்தின் பிடியில் இருப்பதன் காரணமா அடுத்த 24 மணி நேரம் சென்னைக்கு கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலேயே மையம் கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா தற்போது பார்க்கிறோம் நமக்கு மழைப்பொழிவு என்பது காலை முதலே பதிவாகி வருகிறது. இந்த சூழல்ல சென்னைக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயலின் மையப்பகுதி இருக்கு. ஆனால் அடர் மேகங்கள் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி நமக்கு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மீது விழுந்து வருகிறது. அதன் காரணமா இன்றைய தினம் மழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சேட்டலைட் ரேடாரோட அனிமேஷன் பார்க்கிறோம். நீங்க பார்க்கும் போதே தெரிகிறது இங்க இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நமக்கு வடக்கில் இருந்து தெற்காகவும் தெற்கில் இருக்கக்கூடிய மேகங்கள் கிழக்கு நோக்கியும் நகர்வதை பார்க்க முடியுது. அப்படி பார்த்தா நமக்கு இந்த பகுதியில மையம் இருக்கு. இதன் காரணமா தொடர்ச்சியா மழை மேகங்கள் பதிவாகி வருவதையும் பார்க்க முடியுது. இந்த சூழல்ல சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி மாலை வரை விட்டு விட்டு கனமழை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். எண்ணூர் போன்ற இடங்கள்ல நாளை காலைக்குள்ளாக அதிக கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப தற்போது இந்த நேரத்துல பார்த்தோம்னா சென்னையின் மத்திய பகுதிகளில் நகர் பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைந்திருக்கு. அதே சமயத்தில் வடக்கு பகுதி மற்றும் சென்னை பார்டர் அந்த நமக்கு தெற்காந்திர கடலோர பகுதிகளிலும் அதிகமான மழை மேகங்கள் காணப்படுது. புயல் இங்கு நீடிப்பதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய மழை மேகங்கள் வரக்கூடிய மணி நேரத்துல படிப்படியாக சென்னை மாநகர் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதன் காரணமா வரக்கூடிய மணி நேரத்துல மழைப்பொழிவு தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல மழைப்பொழிவு குறைந்திருப்பது சென்னை மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வீடு திரும்புவதற்கு சாதக சூழலை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலையும் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருவள்ளூர்
திருவள்ளூர் பகுதிகளிலையும் கனமழை பதிவாகி வருவதை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சற்று எச்சரிக்கையாக பாதுகாப்பாக வீடுகளுக்கு திரும்ப வேண்டியது அவசியம். அதே போல புயல் இதே இடத்துல புயல் சின்னம் மையம் கொண்டிருப்பதன் காரணமா நமக்கு தொடர்ச்சியாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இடைவெளி என்பது சாதாரணமான இடைவெளி தான். மீண்டும் இரவு நேரத்தில் மழை தீவிரமடையும். சென்னையை ஒட்டிய கடலோர பகுதிகளிலேயே மழை மேகங்கள் உருவாகி வருவதை நம்மளால பார்க்க முடியுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம கனமழை மேகங்களும் இருக்கு. அது மட்டுமல்லாது தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் மழை மேகங்கள் காணப்படுது. இது நமக்கு தொடர்ச்சியாக சென்னை நோக்கி நகரும் பட்சத்தில் இன்று இரவு நேரத்தில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தற்போது வானிலை மையமும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட் என்றவுடன் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அருகில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தீவிரமடையும் சூழல்ல காணப்படுது. புதிய மேகங்கள் உருவாகி வருது. அதன் காரணமாக தொடர் மழை பதிவாகுது அப்படிங்கறத தான் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை குறிப்பிடுது. அவசியமின்றி பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சென்னை மாநகரின் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருப்பதை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இடைவெளி என்பது தற்காலிகமானதுதான். மீண்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதன் காரணமா நாளை காலை வரை அவசியமின்றி வெளியில் பயணிப்பதை தவிர்க்கலாம். அதே போல கடல் பகுதி மிகுந்த சீற்றத்துடன் இருக்கும். குறிப்பா நமக்கு கடற்கரைக்கு மிக அருகில் புயல் சின்னம் நிலவுவதன் காரணமாகவும் வலுவடைந்து வருவதன் காரணமாகவும் கடல் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படும். நாளை காலை வரைக்கும் நமக்கு கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பும் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாது சென்னை மட்டுமல்லாது பிற மாவட்டங்களின் வானிலையை பார்த்தோமானால் நமக்கு தொடர்ச்சியாக சென்னைக்கு அருகே அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவினாலும் பிற பகுதிகளிலையும் நமக்கு அரபிக்கடலிலிருந்து ஈரப்பதமான காற்றை ஈர்த்து வருது. அதன் காரணமாக நமக்கு மேற்கு மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பதிவாகி வருவதையும் பார்க்க முடியுது. இந்த மேப்ல நீங்க பாக்குறப்போ தெரியும் நமக்கு அடர் மேகங்கள் உருவாகி வருவதை பார்க்க முடியுது. குறிப்பா சென்னைக்கு அருகில் இந்த இடத்துல நமக்கு புயல் சின்ன மையம் கொண்டிருந்தாலும் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய மேகங்கள் மற்றும் இந்த இடத்துல உருவாகக்கூடிய மேகங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய மணி நேரத்துல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக டிட்வா புயலின் ஒவ்வொரு நகர்வையும் நம்ம பதிவு செய்து வருகிறோம். நேற்றைய தினம் வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவால பாதிக்கப்பட்டு காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலான மிக கனமழையை கொடுத்திருந்துச்சு. இந்த சூழல்ல தற்போது மீண்டும் வலுப்பெற்று வருகிறது. குறிப்பா மேக குவியல்கள் உருவாகி வருகிறது. இதன் காரணமாக இன்று இரவு மழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாளைய தினமும் இந்த புயல் சின்னம் இங்குதான் மையம் கொள்ள போகுது. அப்படி மையம் கொள்ளும் போது நாளைய தினமும் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் சின்னத்தின் அடுத்தடுத்த நகர்வுகளும் புதிய மேக குவியல்களையும் தொடர்ந்து கண்காணிக்க இருக்கிறோம். அடுத்தடுத்த அறிவிப்புகள்ல அது குறித்து நம்ம விரிவாக பார்ப்போம். தற்போதைய நிலையில சென்னை மாநகருக்கு ஒரு சிறிய பிரேக் அப்படின்னே சொல்லலாம், ரெயின் பிரேக் அப்படின்னே சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கனமழை தொடரும். அந்த மழை மேகங்கள் சென்னை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் தற்போதைய வானிலை நிலவரம். நம்ம நேற்றைக்கே நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம். குறிப்பா நேற்று மழை பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எதிர்பார்த்த அளவுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் இல்லாம இருந்துச்சு. இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா மழை குறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. அதனால பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறையுமே அறிவிக்கப்படல. நிறைய பேர் வேலைக்கு போவவங்க கூட ரெயின் கோட் எல்லாம் எடுத்துட்டு போகாம மழையில நினைச்சிட்டு போற காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். இந்த கணிக்க முடியாத சூழல் இப்போ உருவாகி இருக்கிறதுக்கான காரணங்களா நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்கு? குறிப்பா இந்த புயல் சின்னத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு வானிலை காரணிகளும் இதோட தொடர்புடையதாக அமைந்தது. நமக்கு தென்கிழக்கு இலங்கை கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் சின்னம் உருவானது முதலே தொடர்ச்சியாக நம்ம கணித்து வந்திருந்தோம். குறிப்பா நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டல்ல பதிவு செய்திருந்தோம். அந்தமான் அருகே புயல் சின்னம் உருவாகாது, இலங்கை அருகே உருவாகிதான் நமக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும், அதே போல நமக்கு காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை அடைந்த பிறகு அந்த வறண்ட காற்றின் ஊடுருவல் புயலே பாதிக்கப்பட்டது. இலங்கையில் பெரும் பாதிப்பையும் பெரும் நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்திய டிட்வா புயல் டெல்டா கடற்கரையை அடையும் போது புயலுக்கே பாதிப்பு ஏற்பட்டது என்பதையும் பதிவு செய்து, அதே நேரத்தில் நமக்கு இமயமலை அருகே மற்றொரு சலனம் இருக்கிறது. இதிலிருந்து ஈரப்பதத்தை ஈர்த்து இந்த புயல் மீண்டும் நவம்பர் 30 வலுப்பெற இருக்கு. அந்த வலுப்பெறும் போது அந்த மேக குவியல்கள் நெல்லூரில் விழுகிறதா அல்லது சென்னையில் விழுகிறதா என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று நேற்றைய தினம் பதிவு செய்திருந்தோம். இன்று காலை நேரத்தில் பார்த்தோம்னா அந்த மேகங்கள் உருவாகி சென்னையில் தொடர்ச்சியாக கனமழை பொழிவை கொடுத்துச்சு. தற்போதும் பார்க்கிறோம் அந்த அடர் மேகங்கள் என்பது உருவாகி வருகிறது. இந்த மலை மேகங்கள் இன்று இரவு நேரத்தில் சென்னையின் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாளை காலை வரைக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் தங்களது வீடுகளில் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. இந்த தாழ்வு மண்டலத்தை நம்ம மிக்ஜம் கூடயோ அல்லது 2015 ஏற்பட்ட பெருவெள்ளத்தோடையோ நம்ம ஒப்பிட தேவையில்லை. இந்த ரெட் அலர்ட் என்பது
24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு தேவையான அதிகார நிலையில தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுங்கள் என்று கொடுக்கக்கூடிய நிர்வாக ரீதியான அலர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. அதே சமயத்தில் மக்கள் பெரிதாக அச்சப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இன்று இரவு நேரங்களில் அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்க்கணும். தங்களது வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்கலாம். நாளைய தினம் சென்னை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக நாளைய தினம் விடுமுறை விடும் சூழல் உருவாகும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களையும் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினமே பள்ளி மாணவர்கள் நனைந்தபடி பள்ளிகளுக்கு சென்றதை பார்க்க முடிந்தது. நமக்கு இயல்பாகவே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது தமிழகத்தில் அதிகப்படியாக விடுவதை நம்ம பார்த்திருப்போம். முக்கியமாக இந்த பள்ளி கல்லூரி விடுமுறை என்பது தமிழகத்தில் அவசியமா பார்க்கப்படுது. எதனாலனா வடகிழக்கு பருவமழையின் இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா மழைப்பொழிவு பதிவாகும் போது மழைப்பொழிவு இருக்கும். மழை குறைந்த பிறகு பனிப்பொழிவு வந்துவிடும். பனிப்பொழிவு, வெயில், திடீரென மழை, இது போன்ற ஒரு மாறுபட்ட வானிலை நமது வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் நிலவும். இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தான் மழையை கொடுக்குது. அந்த காலகட்டத்தில் இது போன்ற பனிப்பொழிவின் ஊடுருவலோ அல்லது வெயில் அதிகரித்து காணப்படுவதோ இருக்காது. நமக்கான மாறுபட்ட வானிலைகள் இருப்பதன் காரணமா இந்த மழைக்காலங்கள்ல பள்ளி மாணவர்கள் நனையும் போது எளிதாக வைரஸ், காய்ச்சல் போன்றவை பரவும். அதன் காரணமா தான் முன்னெச்சரிக்கையாக நமக்கு விடுமுறை விடப்படுது. நாளைய தினம் கண்டிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடும் அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு.